அண்ட் விஎஸ் vlogs. இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம்னாக்கா ஃப்ரெண்ட் எங்கே போகிறோம் நம்ம கைவாரா தாத்தா மலைக்கு போகிறோம். மலை மேலே போயிட்டு எல்லாம் ஜாலி பண்ணிட்டு எல்லாம் சுற்றி காட்டுற vlog. நானும் என் ஃப்ரெண்டு ஃப்ராங்க் என் பேர். வாங்க சுற்றி பார்க்கலாம். ஓகே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்கே சன்லைட் ப்ளஸ் ரெயின் என்ன சூப்பர் காட்சியாகுது பார்க்குறதுக்கு. டோல் ஓகே. கைவாரா ஹைவே நம்ம 2 பேர் போய்க்கிறோம். வந்துட்டோம், பார்த்துக்கோங்க. இதுதான் என்ட்ரன்ஸு. மேலே பாருங்க. ஓகேவா? அப்படியே உள்ளே போனோம். இப்போது உள்ளே போய் அங்கே பார்க்கலாம் என்னான்ட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி ரீச் ஆகிட்டோம். அதுதான் மலை. அப்படியே போகணும், கோயில் வந்துடும். பார்த்துக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க வர வழி எல்லாம் பூச்செடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, வர வழி எல்லாம் வயல் செடி, பூச்செடி அழகாக இருக்குது. அதுதான் வந்துருக்கிறோம். போகிறோம், வீடியோவை கண்டினியூ பண்ணுறோம். கைலாஸ்கிரிக்கு போயின்னுக்கிறோம். மலை பாருங்க. வாட் a பியூட்டிஃபுல். மேலே ஒரு கொடி இருக்கு, கைலாசகிரி. இது கைவாரில் நின்று இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் போகணும். உள்ளே தான் தூரம் போகணும். ஆனால் குகை அப்படியே அதிலே ஒரு மலையிலேயே செதுக்கி போவாங்க. அங்கே சூப்பராக கண்குள்ள காட்சி. வாங்க போகலாம், பார்க்கலாம். வாங்க, சூப்பராக இருக்கும். நான் இது 3வது வாட்டி வந்திருந்து. ஆனாலும் எனக்கு ஒரு சந்தோஷம். 3வது வாட்டினாக்கா அப்போலாம் ரொம்ப வீடெல்லாம் இல்லை, எதையோ காடு தான். இப்போ தான் வீடு. 2013 வந்தேன். அப்புறமா இப்போ தான் வந்துங்கிறேன். வாங்க பார்க்கலாம். வாங்க. நான் வரும்போது ஆமாம் ரவி, நான் வரும்போது இதெல்லாம் எதுவுமே இல்லை. வீடு இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்படியே காலியாக இருந்துச்சு. இதெல்லாம் கொருங்குங்க, பயங்கர கொருங்குங்க இருந்துச்சு. சூப்பராக இருக்குது. அப்படியே குணா கியூ எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ரவி. இங்கே கூட சிவன் கோயில் ஆனால் பர்ஃபெக்டாக இருக்குது. வந்து மலை மேலே ஏறுறோம். ஃபாரஸ்ட் மலை மேலே, ஃபுல் ஃபாரஸ்ட். நம்ம ஃபாரஸ்ட் மலை மேலே ஏறுறோம். இப்போ அப்படியே ஆஃப் ரோட் ட்ரெக்கிங் ஃபுல்லாக. இது மலை, இது மவுண்டனு. இந்த மவுண்டன் மேலே அப்படியே ஏறின்னு போகிறோம். அப்படியே கோயிலுங்க தான் வரும். எங்கே சுற்றி பார்த்தாலும் பாரு கோயில். உள்ளெல்லாம் போகலாம், வரும்போது போகலாம். இது கோயில், பழைய கோயிலுங்க. இது அப்பயே பண்ண கோயிலுங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க ரவுண்டு காமிக்கல, சும்மா ரவுண்டு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, அங்கே வரும்போது இல்லை காட்டுறேன், இல்லை சும்மா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, அங்கே ஒரு வழி இருக்குது. உங்களுக்கு உள்ள இப்போ காட்டுறேன் எப்படி இருக்குது. போகலாம் தைரியமாக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல் மலை. இது மேலே பாருங்க மலை. அந்த மலை மேலே நம்ம ஏறி போகிறோம். மலை மேலே ஏற்றோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சுத்தா மலை கோயில் எப்படி இருக்குது. எப்படி பியூட்டிஃபுல்லா. கிட்ட போய் அங்கே அப்படியே பியூட்டிஃபுல்லா. நிற்க வைங்க.
பியூட்டிஃபுல்லா ஓகே அப்படியே பாரு அப்படியே பாருங்க இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தான் வந்துக்கிறது ஹாய் வெல்கம் டு ஆண்ட்ரூ ஏஸ் vlogs பாருங்க நம்ம இதில் வந்துக்கிறது நம்ம லயன் பல்சர் 220 த லெஜெண்ட் சூப்பர் சூப்பர் ரவி ரவி இதை பற்றி என்ன நினைக்குவ நீ சொல்ல வார்த்தை இல்லை ஆ சொல்ல வார்த்தை இல்லை இதே மாதிரி சித்தூரில் பார்த்துக்கிறேன் ஆனால் சித்தூரில் கூட இந்த மாதிரி இல்லை அவ்வளோ அழகாக இருக்குல்ல சூப்பராக இருக்குது இன்னொரு குகைக்கு இட்டுன்னு போகலாம் ஒன்று அங்கே போய் பார்க்கலாம் இன்னும் சூப்பராக அருமையாக இருக்கும் ரவி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இப்போ அப்படியே அதுக்குள்ளே வாங்க மலை கோயில் போகலாம் சுற்றலாம் ஜாலியாக சுற்றலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஒன்று யார் வேணாலும் வரலாம் ஃபேமிலி வரலாம் யார் வேணாலும் வரலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் என் நிலமை பாருங்க எங்கள் ஃபேமிலியாக வரலான்றான் என் ஃப்ரெண்டு ஆனால் நான் சிங்கராக வந்து சோலோவா கூடி சீக்கிரம் இப்போ வரல கவலைப்படாதீங்க கூட நான் தான் இருக்கிறேன் இல்லை எந்த இன்னும் ஜாலியாக இருக்குது ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட் அவன் ரொம்ப ஜிகிடி தோஸ்தவன் பாருங்க அப்படியே பாருங்க உனக்கு க்யூட்டாக காட்டுற பாருங்க எப்படி இருக்குதுங்க அப்படியே பாருங்க எப்படி இருக்குதுங்க க்யூட்டாக இல்லை அப்படியே பாருங்க அப்படியே இப்படி வந்தால் நினச்சிப்பா பாரு பாரு எவ்வளோ க்யூட்டாக இருக்கு எப்படி வந்தாலும் ஜாலியாக இருக்கலாம் ஜாலி என்ஜாய்மெண்ட்டு பேக்ரவுண்டு என்ன சூப்பராக பாருங்க பேக்ரவுண்டு அந்த காமிக்கிறாது அந்த மரம் காமி அந்த மரம் ஜூமேடு அந்த மரம் எப்போனா மலை மேலே நீங்கள் பார்த்து இருக்குவீங்களா பார்த்து இருக்க மாட்டீங்க பனை மரம் பனை மரம் எஸ் அப்படியே வராது இப்படி காட்டுறாது நம்ம வந்த ரூட் ராது அந்த டென்ஷன்ல இருந்து அப்படியே இப்படி வந்தோம் ஆமாம் தெரிதா அந்த ரோடு தெரியுது அதான் அப்படிலேருந்து ஒரு கார் வருது பாரு கார் மேலே எல்லாம் கடை இல்லைங்க ஏன்னா இருந்தாலும் அதான் இங்கே இந்த லொக்கேஷன் தான் மெயின் இங்கே வாங்கிக்கலாம் நீங்கள் எத்தனை வாங்குறதுனா வரும் வாங்கிக்கலாம் கீழே வாங்கி வந்துடணும் மேலே தண்ணி எல்லாமே மேலே சாப்பாடெல்லாம் ஃப்ரீ பண்ணுறது ரொம்ப பேர் வராங்க வேண்டுதலுக்கோசரம் பாருங்க இத்த சாப்பாடு ஆகுறோம் அந்த காலத்தில் ஃபஸ்ட்டு இப்போ ஃப்ரெண்டு இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவான் சூப்பராக இங்கே தான் பிரசாதம் அது ஆக்குற இடம் இங்கே தான் பெரிய பெரிய அடுப்பு அண்டா அங்கே ஒரு பக்கெட் இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெரிய அண்டா இல்லை தான் சாப்பாடு ஆக்குறது இதை தான் ஆக்குவாங்க தூக்க முடியாது இதெல்லாம் சிம்பிளாக தூக்க முடியாது எவ்வளோ கேஜி இருக்கா ஃப்ரங்கா இது இப்போ தண்ணுக்கு மேலே தான் ஆனால் ரொம்ப டிக்கெட்டாக இருக்குது அடுத்த பாரு எவ்வளோ பெருசு ஆமாம் அங்கே பாரு அங்கே ஒன்று இருக்குது அங்கே ஒன்று இங்கே தான் ஆக்குவாங்க அது ஸ்டோர் ரூமு அதெல்லாம் ஸ்டோர் ரூமு மசாலா வைக்கிற ஸ்டோர் ரூம் கோயில் என்ன விசேஷம்னு கேட்டிங்கல்ல அந்த கோயிலுக்கு வந்து கல்யாணம் ஆகாதுங்க வந்து அங்கே வந்து வேணுனாக்கா சீக்கிரமாக முடிஞ்சிடுமா கல்யாணம் நான் ஃபஸ்ட்டு போய் வேணுட்டு வரேன் அது ஐதேக்கம் நிஜமா சத்தியமா ஃப்ரெண்ட்ஸ் நான் போய் வேண்டுறேன் இப்போது ஆயிடும் கண்டிப்பாக இந்த வருஷத்துலேயே ஆயிடும் ரவிக்கு ஐ ஆம் வெயிட்டிங் இல்லை சீரியஸா ஐ எம் வெயிட்டிங் நல்லா இருக்குதா ஃபுல்லு காடு தான் காடு காடு அதோ குட்டிங்களே சூப்பராக இருக்கும் எல்லாம் காடு தான் இங்கே என்ன பண்ணாலும் யாருக்குமே தெரியாது பாருங்க என்ன பண்ணாலும் தெரியாது
அட்ராராமானாக்கா ஒரு பெரிய இங்கே பயங்கரமாக கொல்லி வைக்க பற்றியா? செம்மையாக இருக்கும். இது ஒரு கோயில், மினி கோயில். அப்படியே உள்ளே போகணும் நம்ம. ஜெய்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்டு ஏர்பின் பெண்ட். ஆமாம் சூப்பராக இருக்கும் இடம்லாம். நீங்கள் வந்தீங்கன்னா ஆக்சுவலி போயிடும் டூரிஸ்ட் பிளேஸ். நல்லபடியாக மஸ்தாக சுற்றலாம், பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம். பாருங்க நீங்கள் அப்படியே காட்டில் வர மாதிரி இல்லை. லைட்டில் வந்து எப்படி இருக்கும்? லைட்டில் சுத்தமாக உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஒரு ஸ்ட்ரீட் லைட் இல்லை, ஸ்ட்ரீட் லைட்டு எதுவும் இல்லை வண்டியிலே லைட்டில். ஆமாம், உள்ளே ஒரு மோஸ்ட்லி ஒரு அள்ளி வரும், சின்ன கிராமம், சின்னது. அங்கே வேணான்னா கரண்ட் இருக்கும். பாருங்க வந்துட்டோம். கிட்டதான் வந்துட்டோம். 10 கிலோமீட்டர்ஸ். அங்கே கைவர் தாத்தா கிட்ட நின்று 10 கிலோமீட்டர்ஸ். சிவன் கோயில் இது. மேலே எப்படியா? போ இப்படி போய் நேரு. இப்போ சந்தா சுற்றணும். நீ போயா பாருப்பா. தண்ணி நடுப்பா வரும்போது பார்த்துக்கலாம். அப்படி கிட்டலாம் போகக்கூடாது. இப்படி இந்த சீனாலாம் செம்மையாக்குது. அப்படியே மார்பல் கல் அங்கே இருக்குது பாரு. எப்படி பாருங்க வந்துட்டோம். வேட்டு டெம்பிள். வந்துட்டோம். இந்த பக்கம் போடா, லெஃப்ட்டு. வா 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 வா. எவ்வளோ சிற்பிங்கோ செய்வாங்கோ இங்கே. ஆனால் இந்த மலை மேலே எல்லாமே சிற்பிங்க தான் செய்யுது. பக்காவா எப்படி இருக்குது நடக்குனாக்கா? ஐயோ செல்ஃபி இருந்தால் தான்ப்பா ஓகே. பாரு எப்படி இருக்குது மலை. அப்படியே செதுக்கி போவாங்க, சூப்பராக செதுக்கி வைப்பாங்க. இப்போ இப்படி கட்டின்னுக்குறாங்க பாரு ராபி. படிக்கட்டு கோயில் அது. இன்னும் மேலே போகணும், ரொம்ப மேலே போகணும். ஃப்ரெண்ட்ஸ், அது லாஸ்ட்டாக கைவாரா மலைக்கு வந்துட்டோம். இது வந்து கைலாசகிரி மலை. கைவாராலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் மேலே வரணும், உள்ளே வரணும். இது பேர் கைலாசகிரி. பாருங்கள், ஃபுல்லாக சுற்றிக்கிற மலை. இப்போ இப்படி கட்டின்னுக்குறாங்க படிக்கட்டு பாருங்க. இதெல்லாம் படி. இப்போது இந்த மலை மேலே ஏறுறதுக்கு இப்போ இந்த வழி பண்ணுறாங்க, ஸ்டெப்ஸ் மாதிரி. அந்த ஸ்டெப்ஸுக்கு இந்த ஸ்டெப்ஸு தான் பாருங்க. இதுதான் அந்த ஸ்டெப்ஸுக்கு இந்த கல் வைக்குவாங்க. இந்த கல்லுங்க அப்படியே ஜோடிச்சுனே போவாங்க. பாருங்க எப்படி இருக்குது இந்த லென்த்துக்கு வந்து. அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மேலே அங்கே அந்த கல் ஃபுல்லாக போய் அடுக்கி வச்சுக்கிறாங்க பாருங்க. அங்கே சூப்பராக இருக்குல்ல. அப்படியே எங்கே பாருங்க, ஜங்கல் உள்ள பாருங்க. அப்படியே காடு மாதிரி இருக்கு பாருங்க. காடு தான், காடு மாதிரி இல்லை, காடு தான். சும்மா டீப் பாருங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. அந்த லைனிங் பாருங்க.
இது ஒன்று எவ்வளோ மேலே ஏறணும் இது? இது இன்னும் கொஞ்சம் அப்படியே ரைட்டு, அப்படியே ஒரு ரூட்டுக்கு இது அந்த பக்கத்தில் இருந்து இப்படி ஒரு ரூட்டு. ஆமாம் சொல்லியா நான் மங்கி வந்துடா ரவி. ஃப்ரெண்ட்ஸ் ஜாகிரதையாக வரணும். வந்தால் கூட கையில் எதுவும் பொருள் எடுத்துன்னு வரக்கூடாது. வாழைப்பழம் அது இது எடுத்துன்னு வந்து கீழே போட்டுருங்க. அதுங்க பார்த்துக்கோ குரங்கு மிச்சம் மீதி. தயவு செஞ்சு எதுவுமே கையில் எடுத்துன்னு வரக்கூடாது. இங்கே நெகிழ் இல்லை. வா குகை வந்துச்சு, வா வந்துச்சு படிக்கட்டு. ஆனாலும் மூச்சு கட்டுது. அவ்வளோ கீழே நின்று வந்துக்கிறான். காமிக்கிறேன் டிஸ்டன்ஸ் வாங்க ரவி. ஏன்னா சொல்லுது ஏறலாம் ஜாலியாக இருக்குது. ஆனால் அந்த மலை ஏறத்துக்கு கிஞ்சிது, கால் கீஞ்சிதுன்றாரு அவரு ரவி. சைட் சீனு ஆனால் எல்லாம் சூப்பர். இந்த இதெல்லாம் எப்படி இருக்குது ரவி உனக்கு? எல்லாம் சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஏன்னா ஒன்று மேலே ஏறி வரதா இது ஃபுல்லாக வண்டியை விட்டுன்னு சூப்பராக இருந்திருக்கும். ஆமாம். ஆனால் மோஸ்ட்லி இந்த இடம் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு ரவி. அதுதான் டேர் கேஸு. போயிடலாம் பாருங்க. எவ்வளோ லைட்டில் நின்று டோக்கன் சிஸ்டம். எஸ் பாருங்க டேர் கேஸ் பாருங்க. அப்போ வந்துருந்துங்க. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன் அங்கே அப்போ. ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இதுதான் மெயின் கொகை கோயில். இதுக்கு வேற கால் வேற தெரியல. ஓகே, இது மெயின் கொகை கோயில் நம்ம என்ட்ரி ஆகிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ள அப்படியே கொகை குணா கேவ் கொகை மாதிரி இல்லை. ஆனால் பாருங்க ஒரே பாறையில் செதுக்கி இருக்கு, அப்படியே செதுக்கி இருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போயிட்டு கொகை உள்ள அப்படியே உள்ளே போகலாம். எப்படி இருக்குதாவே? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக கொகை. இப்போ பேக் கேமரா காட்டுறாங்க. சூப்பரா ரவி? சூப்பர். தபஸ் பண்ணுற இடம். பாருங்க, இது மலை பார்த்தா பாருங்க, வெளியே மலை ஒரே மலையில் செதுக்கி இருக்குது. அந்த மலை உள்ள அப்படியே செதுக்கிண்டு ஒரே மலையில் செதுக்கி அழகாக இப்படி போகுது. இந்த இடம் இல்லை. இப்படி பார்த்தா உங்களுக்கு மார்பல் மாதிரி தெரியும். இது மேலே மார்பல் மாதிரி தெரியும். அது இப்படி இல்லைன்னு இருந்து பாரு, பாறைக்கல் மாதிரி தெரியுதா? அப்படிதான் இங்கே இருக்க பாரு. இந்த இடம் ரிலாக்ஸ் பண்ணலாம், ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணலாம். உள்ள ஒரு வழி இருக்கு. என்ட்ரன்ஸ் வந்துருந்தோம் லெஃப்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுற இடம் அது பாருங்க. எப்படி பாருங்க, இது ஒரு இடம்.
பாருங்க அங்கங்கே ஓடிச்சு வச்சுக்கிறாங்க. ஓடிச்சு என்னத்துக்கு தெரியலையே. பாம்பு போடுறதுக்கு. பாம்பு வச்சுக்கிறதுக்கு காட்டினா சொல்லியிருக்கேன். இப்படி காட்டுறது அப்படி பாம்பு இல்லையா வெடிகுண்டு தெரியும். அது வைக்கிறதுக்கு அது ட்ரில் மிஷினில் ஹோல் பண்ணி அது வச்சு வெடிக்கிறது. பாரு இங்கே வச்சுக்கிறாங்க. ஆமாம் அவ்வளோ ட்ரில் பண்ணிக்கிறது. இங்கே பாரு அவ்வளோ ட்ரில் பண்ணிக்கிறது. இதெல்லாம் பாம்பு வச்சு வச்சுக்கிறது. அப்படி அழகா செஞ்சுக்கிறாங்க. ஃப்ளோர் பாருங்க, ஃப்ளோர் எப்படி சூப்பரா ரவி. ஏன்னா தோணுது உனக்கு இப்படி வா, இப்படி வா. அருமையாக சூப்பராக வாக்காரு. ஏன்னா சொல்லுது சில்லுன்னுக்குது. சில்லுன்னு தான் இருக்கும். எந்த வேக்காடு வேக்னஸ் எது வெளியே தான் இருக்கு. அப்படி உள்ள அப்படி இருக்காது. சூடாயிடுச்சு. இது சில்லுனா இருக்கா தர பாரு இவ்வளோ சில்லுனா இருக்கு. அவ்வளோ அழகா அது பண்ணிக்கிறாங்கோ. அவள் இதெல்லாம் போட்டுருந்து கிடையாது, செதுக்கிக்கிறது. அப்படியே செதுக்கி ஃப்ளாட்டாக பண்ணிக்கிறது. அது அப்படி இத்த செதுக்கிறதுக்கு போனாங்கோ. இது கொஞ்சத்துலேயே நெளிச்சு சிலை பண்ணோன்ட்டு அந்த இடம் வாங்க சாமி. அது சிவன் கோயிலுக்கு இது உள்ள பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ராங்க் இங்கே கல் அறுக்க போகிறாரு. இப்போது என்னத்துக்குனாக்கா இந்த மாதிரி கல் அடிக்க வச்சாக்கா வீடு கட்டுறாருங்க கூட வீடு கட்டலாம். பாருங்கள் இந்த மாதிரி அடிக்க வச்சுக்கிறாங்க பாருங்கள் கல்லுங்க தெரியுதுங்களா லைனா. எல்லா இடத்துலையும் பாருங்கள் கல் லைனாக அடிக்க வச்சுக்கிறாங்க. ஏன்னாக்கா அவங்க வேண்டுதல் இந்த மாதிரி கல் அடிக்க வச்சாக்கா ஒரு வீடு கிடைக்கணும், வீடு கட்டணுன்ட்டு ஒரு ஆசை அவங்க வேண்டுதல். இப்போ அந்த வேண்டுதல் ஃப்ராங்க் செலுத்துகிறான் பாருங்கள். ஒரு ஃப்ராங்கா கூடி சீக்கிரம் ஒரு பெரிய பங்களா கட்டிடுவேன் என்னன்ற. இதே மாதிரி உனக்கு டாப் பங்களா இருக்கும் ஒரு கோல்பராடு கை வரல ஒன்று வயிற்று வரணுக்கிற அவங்க வாசிக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் இன்னொரு சின்ன வீடு கட்டலாம். அங்கே வை பக்கத்துலேயே, என் பக்கத்துலேயே நீ நான் பக்கத்துலேயே கட்டணும். ஒரு ஒன்று நாங்கணும் பக்கத்துலேயே. போதும் 3. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கட்டியாச்சு. 4 ஃப்ளோர். எனக்கு 4 எல்லாம் வேணாம். இந்த இது பெருசுல இருந்து அந்த சிறுசு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் 4 ஃப்ளோர் வச்சுக்கிறேன். 4 ஃப்ளோர் ஏற்றுறேன். நான் பார்க்கலாம். கைலாஷா பிளெஸிங்ஸ் நம்ம சிவன் கோயில் நல்லதாக நடக்கும். ஏன்னா நான் நடந்துக்குது அதுக்கு தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டே நடந்துக்குது ஆல்ரெடி. இன்னும் என்னத்த நான் சொல்கிறேன். ஆத்தலேருந்து கால் நோவு செம்மையாயிடுச்சு. ஆனால் இப்போ அந்த கால் நோவே இல்லைப்பா. எனக்கு கால் நோவே இல்லை. எவ்வளோ குரங்கு மலை மேலே ஃபுல்லாக பார்த்தாலும் குரங்கு கருங்கு அது பாரு குட்டி அங்கே பாருங்க. போயின்னுக்குறோம் பாருங்கோ, வழி பாருங்கோ, குஷி ஆயிடுவீங்கோ. சும்மா பாம்பு மாதிரி வழியில் போது பாரு. அப்படியே இறங்குவோம். இன்னொரு கோயிலுக்கு போனோம். மோஸ்ட்லி இன்னொரு கோயிலுக்கு போனாக்கா
அங்கே வருமானம் நம்ம அப்படி வந்தோம் போகும்போது இப்படி பண்ணிடுறோம். போகும்போது இப்படி போனோம் இந்த ரூட்டு, வரும்போது இப்படி சுற்றின்னு வந்தோம். பாருங்க எப்படி பண்ணி ஃபுல்லாக வழி அப்படி. ஃபஸ்ட்டு தண்ணி வந்துருந்துச்சு இந்த பக்கம், இப்போ தண்ணி வருது. அதான் அந்த ஏரி இருந்துச்சு, அங்கத்துக்கு வரோம் தண்ணி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கைவர தாத்தா உள்ள அப்போ போண்டு எல்லா டேமும் இங்கே இருக்கிறாங்கப்பா. அப்போ நம்ம போண்டு கைலாசகிரி, இது வந்து கைலாச தாத்தா. இங்கே இருக்கிறது எல்லாமே மலை கோயிலுங்க பாருங்க. அப்படிமா போட்டுக்கிறாருமா. பாருங்க இது ஒரு மலை கோயில் உள்ள. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவர் தான் கைவர் தாத்தா. ரெண்டு ஒரு தாத்தா ஒரே மாதிரி இருக்காங்க பார்க்குறது. தாத்தா இது இவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் கைவர் தாத்தா. 9 பில்லர் பாருங்க அந்த கைவர் தாத்தா அங்கே கோகில உட்காந்து மந்திரம் பண்ணும்போது புலி பாம்பெல்லாம் இவருக்கு பாதுகாப்பு காவல். பாருங்க எப்படி கிடையாது ஃபுல்லாக மலை சுற்றி கோயில். நீங்கள் இந்த மாதிரி திருப்பதியில் பார்த்துருப்பீங்க, திருப்பதியில் அதே மாதிரி இங்கே மலை ஃபுல்லாக சுற்றில கோயில். ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க, இது ஒரு கைவரா டெம்பிள். இது என்ட்ரி. இங்கே நிறைய கைவரா டெம்பிள் இருக்குது. அதில் இது ஒன்று. இங்கே போகிற பாட்டு ஓடினே இருக்கும். நிறைய பேருக்கு கல்யாணம் இருக்கும் ஒரே டைமில். பாருங்க தாத்தா மேலே உட்காந்துங்கிறாரு கைவர தாத்தா. யாரது கல்யாணம் ஆனுங்கிற மாதிரி இருக்குது. 100 பேருக்கு நடத்துவான். 101 பேருக்கு ஒரே டைம் 101 பேர் கல்யாணம் இருக்கும். பஜனை அப்புறம் கிட்ட இருந்து காட்டுறேன் உங்களுக்கு. பாக்ஸா இருக்கும். 101 பேருக்கு இந்த இருக்கிற பாக்ஸ் 101 அவ்வளோ பேருக்கு கல்யாணம். எப்பா கால் போடியா, சூடு சூடு பயங்கர சூடு. நடத்துறாங்க பாருங்க இங்கே யாருக்கு கல்யாணம் இருக்குது. இது உள்ள இதான் நாங்கள் தங்கின ரூம் ரவி, அங்கே மேலே தான் தங்கின்னு இது அங்கே தான் டோக்கன் வாங்கணும். ஹொஸ்கோட்டை வந்துக்கிறோம் பிரியாணி சாப்பிட்றதுக்கு. ஹொஸ்கோட்டையில் பிரியாணி சாப்பிட்றோம்.